Dr. Kabila Raji, consultant gynecologist and obstetrician, Tepakulam, Madurai. சில ப்ரெக்னென்சி அப்போ ப்ளீடிங் வருது மேடம், அப்போது என்ன பண்ணுறது? இல்லை நான் ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணுறேன், இப்போவுமே எனக்கு மைல்டாக பீரியட்ஸ் 14 நாளில் ஸ்பாட்டிங் மாதிரி வருது, அது நார்மலா அப்படின்லாம் நிறையா பேர் கேட்பாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ளீடிங்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது எந்தெந்த பீரியடில் எப்படி எப்படி ப்ளீடிங் வருது அப்படின்றத பொறுத்து தான் அதை நம்ம கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ இனிஷியலாக ஒரு பேஷண்ட் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட பீரியட்ஸ் வந்த டேட்லேருந்து 14லேருந்து 16வது நாளுக்குள்ளே மைல்டாக ப்ளீடிங்கோ ஒரு பெயினோ அந்த மாதிரி வருது அப்படின்னா அது ஓவுலேஷன் பெயின் இல்லை ஓவுலேஷன் ப்ளீடிங் சொல்லுவாங்க. அந்த டைம்லேருந்து ஒரு 1 வீக்குள்ளே மைல்டாக ஸ்பாட்டிங் மாதிரி ஒன்று வரும், 1 வீக் to 2 வீக்குள்ளே. அந்த மாதிரி வருது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சொல்லுவாங்க. இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா அந்த கரு போய் கர்ப்பப்பையில் ஒட்டும்போது லைட்டாக 2 ட்ராப் பிங்க் கலரில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஏதோ வயிறில் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் வந்துருமா அப்படின்னு. ஸோ அந்த குழந்தை போய் வயிறில் ஒட்டுறதுமே அந்த மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு டெண்டன்சி வரும். அதே மாதிரி முதுகு வலியும் அந்த டைமில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. ஸோ எல்லாமே நம்ம பீரியட்ஸ் தான் சொல்லி நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே ப்ரெக்னென்சியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு 4 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரெக்னென்சி கார்டு பார்த்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு மேடம் வருவாங்க. 6 வீக்ஸ் 7 வீக்ஸில் 7 வாரத்துலேருந்து 9 வாரத்துக்குள்ளே தான் குழந்தை ஹார்ட் பீட்டை நம்ம பார்த்து அதை வயபிலிட்டி ஸ்கேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ளீடிங்கோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜோ வருதுன்னா அப்போ அவங்களுக்கு அபார்ஷன் ஆக வேண்டிய ஸ்டேஜ் வருதுன்னு. அது வலியோடையும் வரலாம், வலி இல்லாமையும் வரலாம். ஸோ வலியோட ஒவ்வொருத்தங்களுக்கு வரும்போது ஃபுல் கருவே வெளியே வந்துடும், ஒவ்வொருத்தங்களுக்கு வலி இல்லாமல் மைல்டாக ப்ளீடிங் வரும். அபார்ஷன் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ்லாம் போடும்போது அதை ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். இதுதான் அந்த முதல் 3 மாதத்தில் வர்ற பெயின் ப்ளீடிங் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம். அதே அடுத்த 3 மாதத்தில் அதாவது முதல் 12 வாரங்களுக்கு அப்புறம் வர்ற 12 வாரங்களில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி சில சமயம் ப்ளீடிங் வரலாம். அப்போ என்னென்னா பிளாசண்டானோ நஞ்சுக்கொடி கீழே கர்ப்பப்பை வாயில் இருந்தாலோ இல்லை கர்ப்பப்பை வாய் பக்கத்தில் இருந்தாலோ அந்த மாதிரி ப்ளீடிங் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வர்ற ப்ளீடிங் பெயின் இருக்காது, வலி இல்லாமல் தான் வரும். ஸோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்னா பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், கால் கொஞ்சம் தூக்கி இருக்கணும், வெயிட்டு தூக்கக்கூடாது, வேலை ரொம்ப செய்யக்கூடாது, சாப்பிட்றது தூங்குறது யூரின் போகிறதுக்கு மட்டும்தான், யூரின் மோஷன் போகிறதுக்கு மட்டும்தான் எந்திரிக்கணும், மித்த எதுக்குமே எந்திரிக்கக்கூடாது. இதுதான் அவங்களோட ஸ்டேஜ். அதை இன்னொரு கண்டிஷன் என்ன, அந்த நஞ்சுக்கொடி மட்டும் டக்குன்னு பிரிஞ்சிருச்சு, பிபி அதிகமாக உள்ள பேஷண்ட்டுக்கலாம்னா பிரியுதுன்னா வயிறு வலி ரொம்ப இருக்கும், டக்குன்னு ஒரு ப்ளீடிங் வரும். அந்த மாதிரி வர்றப்ப அம்மா உயிர் குழந்தை உயிர் ரெண்டுக்குமே ஆபத்தாக போய் முடியும். உடனே டாக்டரை போய் பார்த்து தேவைப்பட்டால் உடனே டெலிவரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதே மொதல் 3 மாதம் அடுத்த 3 மாதம் முடிஞ்சு கடைசி 3 மாதத்தில் ஒரு வலி, ஒரு பெயின், ஒரு ப்ளீடிங்கு, இல்லை ஒரு தண்ணி மாதிரி வர்றது, ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வர்றது, இந்த மாதிரிலாம் வர்றப்ப டெலிவரிக்கான பாசிபிலிட்டி நிறையா. ஏன்னா அந்த லாஸ்ட் 3 மாதத்தில் தான் டெலிவரிக்காக நம்மளோட யுட்ரஸு, நம்மளோட போன்ஸு, நம்மளோட வெஜினா எல்லாமே அதோட ஃபங்க்ஷனை காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ப்ளீடிங் வருதுன்னா இமீடியட்டாக டாக்டர் ஹெல்ப் பார்த்துட்டு டெலிவரி ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ எந்த கட்டத்தில் நம்மளுக்கு ப்ளீடிங் வருது, எந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது வலியோடு வருதா வலியோடு வரலையா, குழந்தை அசைவு தெரியுதா தெரியலையா, இதெல்லாம் பொறுத்து தான் அதோட இம்பேக்டை நம்ம சொல்ல முடியும்.